வணக்கம் நண்பர்களே! நீங்க எல்லாரும் நலமா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த நியூ இயர் 2026 எல்லாரும் சந்தோஷமா வரவேற்று கொண்டாடுனீங்களா? நானும் சேனல் சார்பா உங்க எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சரி, இன்னைக்கு வீடியோல என்னன்னு பார்க்கலாமா? குயிக்கா செய்ற மாதிரி குக்கி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் வரும் வீடியோக்கள்ல சிம்பிளா செய்ற மாதிரி குக்கீஸ் அண்ட் கேக்ஸ் ரெசிபீஸ் நெறைய பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த குக்கீஸ் அண்ட் கேக் சீரிஸ்ல கோதுமை மாவு வச்சு சேஃப்ரான் ஃப்ளேவர்ல ஈஸியா இந்த குக்கி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல சேஃப்ரான் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சூடான பாலாக எடுத்துக்கோங்க. இதில் 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு சேஃப்ரானை சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. நம்ம மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். அவ்வளோதான், இது நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்தது ஒரு பவுலில் ஒரு ஜல்லடியோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மாவெல்லாம் ஜலிச்சுக்க போகிறோம். நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. குக்கிக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பட்டரையும் சுகர் பவுடரையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அதோட கலக்க வேண்டியது தான். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் பட்டர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உருக்கிட்டு எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வெல்லம் இல்லைனா வந்து ப்ரௌன் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா ஸ்மூத்தான ஒரு பட்டர் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து மாவை சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம குங்குமப்பூ கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, பால், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த பாலே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருப்பேன். உங்களுக்கு மாவுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய ஆகும். மெயினாக வந்து நம்ம குக்கி செய்கிறதுக்கு அந்த டோ வந்து பைப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்க தேவையில்ல, நமக்கு பைப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இது இப்போ பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டார்ட் அப் நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பிளெயின் தான் வச்சுருக்கீங்க, ரவுண்டு தான் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நாசில் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து இதில் ஃபில் பண்ணிடலாம். பேக்கில் 3/4 அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓப்பனிங்கை வந்து ரப்பர் பேண்டு வச்சு நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைன்னா நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் வந்து நல்லா டைட்டாக சீல் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்குவீஸ் பண்ணும்போது மாவு இந்த பக்கமாக வெளியில் வராமல் இருக்கும். அடுத்தது பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி ரீயூசபிள் குக்கி ஷீட் வச்சுருந்திங்கன்னா அதை கூட போட்டு எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு குக்கி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குக்கீஸ்லாம் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஓவனையும் 335 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நம்ம வந்து குக்கீஸ்லாம் ஸ்குவீஸ் பண்ண முடித்ததும் உடனே வந்து வச்சு பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது இப்போ 335 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 12 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அடியில் நல்லா அது ஒரு கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிருக்கும். குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எடுத்ததும் அந்த சூடோடு இருக்கிறதால உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிறிஸ்பினஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், ஆறுனதும் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க. டீ டைம் ஸ்நாக்காவோ இல்லைன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ஈஸியாக கோதுமை மாவு வச்சே இந்த மாதிரி குக்கி ரெடி பண்ணிக்கலாம். இது செய்கிறதும் ஈஸி, பேக்கிங் டைம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அது மட்டும் இல்லை, நம்மளே பண்ணுறதால நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு தெரியும். இதுலேயும் வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் தான் இது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓவன் இல்லைனா கூட அடுப்பை யூஸ் பண்ணியே இந்த குக்கீஸ்லாம் பண்ணலாம். இந்த சீரீஸில் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் வந்து நான் அது எப்படின்னு சொல்கிறேன். மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.